வந்ததுல இருந்து பிரியா பச்சை தண்ணி கூட குடிக்கலீங்க. அவளுக்கு 4 வார்த்தை ஆறுதல் சொல்லக்கூடாதா? அவ அப்பன் திவாகரனுக்கு தந்தியடி, பெத்த பிள்ளைக்கு அவன் தானே ஆறுதல் சொல்லணும். ஏங்க அவ ஏற்கனவே நொந்து போயிருக்காங்க, ஏங்க இப்படி பேசுறீங்க? நான் அதை விட நொந்து போயிருக்கேன்டி, அப்படிதான் பேசுவேன். ஏங்க ப்ளீஸ் ஒரு 4 வார்த்தை அவகிட்ட பேசுங்களேன், அவ மனசு சந்தோஷப்படும். நான் ஏன் சொல்லணுங்கிறேன்? என்ன கொஞ்சமாவது மதிச்சாளா? பெற்றதும் பெறாததும் ரெண்டுமே வெந்தது வேகாதமா போச்சு. நான் தலையிட போறதில்லை, எதுலயும் தலையிட போறதில்லை. தலையிட்டு என்ன நடக்க போகுது சொல்லு? எல்லாம் அது தலையெழுத்துப்படி நடக்கட்டும். ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? அவ பாவங்க, நம்மளும் கைவிட்டுட்டா அவ எங்கெங்க போவா? அப்பா, உங்க அப்பா நான் இல்ல, அவன் பேரு திவாகரன். அப்பா நீங்க தான்ப்பா என் அப்பா. இன்னைக்குதான் உன் கண்ணுக்கு நான் அப்பனா தெரிஞ்சேனா? இது வரைக்கும் தெரியலையா? ஏப்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்ன மன்னிச்சிருங்கப்பா ப்ளீஸ்ப்பா. நீங்களே இப்படி எல்லாம் பேசினா நான் எங்கப்பா போவேன்? எனக்குன்னு யாருப்பா இருக்காங்க? எனக்கு பெத்தவங்க யாரு பெறாதவங்க யாருன்னு எனக்கு தெரியாதுப்பா. என் வயசுலயும் அனுபவத்திலயும் நான் உங்களோட சின்ன பொண்ணுப்பா. என் வாழ்க்கையே நீங்க எனக்கு போட்டு பிச்சப்பா. அப்பா எனக்கு நீங்க தான்ப்பா அப்பா. அப்பா நான் ஒன்னும் கல்யாண மண்டபத்துல உங்களை மதிக்காம இல்லப்பா. தாலி கட்டுற அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் கூட உங்க ஆசீர்வாதத்துக்காக நான் வெயிட் பண்ணப்பா. கடைசி வரைக்கும் நீங்க தான்ப்பா கல்லு மாதிரியே நின்னுட்டீங்க. ஆமா, தாலி கட்டும் போது கூட கல்லு மனசோட ஆசீர்வாதம் பண்ணாம நின்னுகிட்டு தான் இருந்தேன். அங்க வந்திருந்த எல்லாருக்குமே என் பேர்ல கோபம், ஆத்திரம், வெறுப்பு. இவெல்லாம் ஒரு மனுஷனா உருப்படுவானான்னு 4 பேர் பேசுறதெல்லாம் என் காதுல விழுந்தது. இதெல்லாம் எதுக்காக? இதோ வாழா வட்டியா என் காலில் வந்து விழுந்திருக்கிய. இப்படி எல்லாம் நடக்க கூடாதுன்றதுக்காகத்தான். அதுவும் நடந்து போச்சு, இதுவும் நடந்து போச்சு. என்னால எதையும் தடுக்க முடியலையே. இனிமே நியாயம் தர்மம் இதெல்லாம் பேசி என்ன பிரயோஜனம்? பாரு பாரு, இப்ப வந்து காலில் விழுந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கா. ஏங்க இதெல்லாம் நடக்க கூடாது தானே நம்ம இவ்வளவு பாடுபட்டோம். ஏங்க ஏங்க நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்களேன். அவ ஹார்ட் பேஷண்ட்டுங்க. அவளை ரொம்ப அழ வச்சா அப்புறம் விபரீதம் ஆயிடும். அவதான் மன்னிச்சிருங்கன்னு சொல்றாள்ல, பெரிய மனசு பண்ணி அவளை மன்னிச்சு ஏத்துக்கோங்களேன். என்ன மன்னிச்சிருங்கப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. பிரியா எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுங்கப்பா ப்ளீஸ்ப்பா. அங்கேயே நில்லுடா. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க வீட்டுக்குள்ளேயே வருவ நீ? பிரதீப். பிரியா, நான் பிரதீப் இல்ல, சஞ்சய். படுபாவி படுபாவி கொலகாரா. எல்லாரும் ஏமாத்தி நடிச்சு அவ வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணிட்டா. படுபாவி கொலகாரா. அடிச்ச கொலை பண்றேன். அடிங்க மாமா, அடிங்க. என்ன நல்லா அடிங்க. உங்க ஆத்திரம் தீர வரைக்கும் என்ன நல்லா போட்டு அடிங்க. உங்க எல்லார்ட்டையும் அடி வாங்கிட்டு போறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு ஒரு 2 நிமிஷம் நீங்க செஞ்சது நியாயமான்னு மட்டும் யோசிங்க. எது உண்மை எது சத்தியன்றதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உண்மை சத்தியம் பத்திலாம் பேசுறதுக்கு உனக்கு எந்த விதமான அருகதையும் கிடையாதுடா பாவி. ஒரு நாளைக்கு தங்கச்சி வாழ்க்கையை நாசமா போச்சுடா. ஒரு காரணம் போதும் உன்னை அடிச்சு கொள்றதுக்கு. செய்யறது எல்லாம் செஞ்சுட்டு இப்படி ஒண்ணு தெரியாத மாதிரி வந்து நிக்கிறியே, உன்னால எப்படி இது முடியுது? நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்க வாழ்க்கை நல்லா இருக்காதுன்னு ஆரம்பத்திலே உள்மனசு சொல்லிச்சுடா. அதனாலதான் கல்யாணத்துக்கு வந்து ஆசீர்வாதம் கூட பண்ணல. ஆனா இப்ப பாரு, என் பொண்ணோட வாழ்க்கை நாசமா போயிடுச்சுடா. உனக்கு என்ன தைரியம் இருந்தா இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமா நீ இந்த வீட்டுக்குள்ள வருவ? உனக்கெல்லாம் மன்னிப்பு கிடையாது, உன்னை மன்னிக்கவும் கூடாது. இவ்வளவு தைரியமா உங்க எல்லாரும் முன்னாடி வந்து நிக்கிறேனா, அது காரணம் என்ன யோசிச்சு பாத்தீங்களா?
ஆரம்பத்துல இருந்தே நான் பிரதீப் இல்ல சஞ்சய் தான் உங்க எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருந்தேன். நான் சொன்ன உண்மை அந்த ஐஜி குடும்பத்துக்கு கசப்பா இருந்தது. அதனால அவங்க நம்பல. பிரதீப்னு என்ன மாதிரி ஒருத்தர் இருக்கான். அவன் இப்ப ஏலகிரியில இருக்கான். இந்த உண்மை உங்க எல்லார்ட்டையும் நான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். ஆனா என் பேச்சு நீங்க யாருமே கேட்கலையே. இவ்வளவு தெளிவா அப்ப நீங்க ஏன் சொல்லவே இல்ல? என்ன மாதிரி உருவ ஒற்று மேல பிரதீப் நோட்டு இருக்கான்னு யார்கிட்ட எப்போ சொன்னீங்க? நான் பிரதீப் இல்லன்னு மட்டும் தான் என்கிட்ட திரும்ப திரும்ப சொன்னீங்க. என்னப்பா சொல்றாங்க? உங்க ஏலகிரி கதையெல்லாம் இப்பதான் அஞ்சலி கிட்ட சொன்னீங்க. பிரியா, தயவு செஞ்சு நான் சொல்றத நீயாவது கேளுமா. ஐஜி குடும்பத்துக்குள்ள நான் நுழைஞ்சப்ப நான் ஒரு அனாதை. எங்க அம்மா இருக்காங்களா இல்ல செத்துட்டாங்களான்னு கூட எனக்கு அப்ப தகவல் இல்ல. இப்படிப்பட்ட மனநிலைமையில உங்களை மாதிரி உறவுகளோட ஆதரவு எனக்கு தேவைப்பட்டுச்சு. விதி என்ன கூட்டு வந்து ஐஜி குடும்பத்துல ஒட்ட வச்சது. அப்பவும் என் பேரு பிரதீப் இல்ல சஞ்சய்னு தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனா கோயில் உன்னை முதல்ல பார்த்ததும் உன்னை எனக்கு பிடிச்சு போச்சு. அதுக்கப்புறம் பிரியாவை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசையில நான் பிரதீப்பாவை கொஞ்ச நாள் பேசாம இருந்துட்டேன். அப்போ உனக்கு அம்னீஷியான்னு சொல்லி இவ ட்ரீட்மெண்ட் கொடுத்ததெல்லாம்? எனக்கு எந்த அம்னீஷியாவும் இல்லைங்க. நான் ஒரு நார்மல் பர்சன். பிரியாவை நான் பார்க்கணும், பேசினா கூட பழகணுங்கிற ஆசையில நான் சில பொய்கள் சொன்னேன். நான் தவறு பண்ணேன். ஆனா என் பொய்யோ தவறோ உங்க யாரையுமே பாதிக்கல. பிரியாவை நான் கல்யாணம் பண்ணிக்கணும், எனக்கு உங்களை மாதிரி ஒரு குடும்ப உறவுகள் வேணும்ன்ற சுத்தமான எண்ணத்துல தான் நான் பிரியா மேல வச்சிருந்த உண்மையான காதல்னாலதான் நான் பிரதீப்பாவே நடிச்சேன். ஆனா அது என் நடிப்பு அஞ்சலின்னு ஒருத்தி கூட்டு வந்து என் வாழ்க்கையவே நாசம் பண்ண நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. பிரியா, அஞ்சலின்னு எனக்கு யாரையும் தெரியாது. அப்படி ஒருத்தி கூட நான் பழகவும் இல்லை. அவ வயித்துல வளருதுன்னு சொல்ற குழந்தைக்கு நான் அப்பனும் இல்லை. இது எல்லாத்துக்கும் அந்த பிரதீப் தான் காரணமா இருக்கும். இதையெல்லாம் நம்புற அளவுக்கு இங்க யாரும் முட்டாள் இல்ல. கிளம்பு. அத்த நான் சொல்றது தயவு செஞ்சு கொஞ்சம் நம்புங்க அத்தை. இங்க பாரு, என் அத்தன்னு சொன்னா உன்னை அவ்வளவுதான். நான் பிரதீப்பும் இல்ல, பிரதீப் மாதிரி பொம்பளை பொறிக்கும் இல்ல. எல்லாரும் தயவு செஞ்சு என்ன நம்புங்க. கடவுள் அருளால பிரியா அந்த பிரதீப் மாதிரி ஒரு அயோக்கிட்ட மாட்டிக்கலையேன்னு நீங்க எல்லாரும் சந்தோஷப்படுங்க. இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிட்டா யாரும் என்ன திட்ட மாட்டீங்க. ஆக்சுவலா நான் பிரியாவை பிரதீப் இருந்து காப்பாத்திருக்கேன். நான் நினைச்சிருந்தா கல்யாணம் உடனே அவ கூட முதல் இரவு நடத்தி அவளுக்கு நான் முழு புருஷனா ஆயிருக்க முடியும். ஆனா என் விரல் நுனி கூட உங்க வீட்டு பொண்ணு மேல படல. தயவு செஞ்சு இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. நீங்க சொல்ற பிரதீப்பா இருந்திருந்தா இவ்வளவு நல்லவனா நடந்திருப்பானா, இவ்வளவு கண்ட்ரோலா இருந்திருப்பானா? ஆனா நான் இருந்துங்க. ஏன்னா எனக்கு என் பிரியா வேணும். நான் பிரதீப்பா இருந்திருந்தா, நான் அஞ்சலி கெடுத்திருந்தா இவ்வளவு தன்னம்பிக்கையா உங்க முன்னாடி வந்து நிப்பனா? சொல்லுங்க. ஆனா எந்த ஒரு சூழ்நிலையிலும் நான் பிரச்சனைகளை கண்டு ஓடி ஒளியல. ஆனா நீங்க 2 நாளா வீட்டை விட்டு காணாம போயிருக்கீங்க. ஐஜி அங்கிள் உங்களை தேடிட்டு இருக்காரு. நீங்க ஓடி போய் தலைமறைவாயிருக்கீங்க. அது எனக்கு தெரியாதுன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? வாஸ்தவம் தான் பிரியா. நான் இப்ப ஒரு இடத்துல மறைஞ்சிருக்கேன். ஆனா அது ஐஜி சாருக்கு பயந்து இல்ல. அவரோட போலீஸ் பவர் வச்சு என்ன உள்ள தள்ளிடுவார். அதுக்கப்புறம் என்னோட சேர்ந்து எல்லா உண்மைகளும் உள்ள போயிடும். நான் நிரபராதின்றது எப்படி நிரூபிக்கிறது? இப்ப கூட வரும்போது ஐஜி சார் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி நான் ராகவன் மாமா வீட்டுக்கு பிரியாவை பார்க்க போறேன்னு தகவல் சொல்லிட்டு தான் வந்தேன். அவர் எப்ப வேணா எந்த நிமிஷம் வேணா இங்க வரலாம்.
உனக்கு எந்த அருகதையும் கிடையாது அப்படி கூப்பிடுறதுக்கு, புரிஞ்சுக்க. புரியுது சார். ஐஜி சார், நான் நிரபராதி. சி, நிறுத்து, இழுத்துட்டு போங்க. பிரியா, 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 என்னை காப்பாத்து பிரியா, பிரியா, என்னை காப்பாத்து பிரியா, பிரியா. சார் விடுங்க சார், விடுங்க சார், என்னை காப்பாத்து பிரியா. நான் நிரபராதி, நான் எந்த தப்பும் பண்ணல. அவர் நம்புறேன், அவர் கூட நான் வாழ விரும்புறேன். ஐஜி சார்ட்ட ஒரு வார்த்தை சொல்லு பிரியா. பிரியா, நீ சொன்னா அவர் கட்டாயம் கேட்பாரு பிரியா. ப்ளீஸ் பிரியா, பிரியா சொல்லு பிரியா, 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 பிரியா. நான் நிரபராதி நிரூபிக்கணும்னா நான் வெளியில இருக்கணும் பிரியா. ஏலகிரி போகணும், ஏன்னா பிரதீப் அங்கதான் இருக்கான். அவனை நான் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்தாதான் நான் நிரபராதின்ற உண்மை எல்லாருக்கும் புரியும். பிரியா ப்ளீஸ் பிரியா, என்னை அரெஸ்ட் பண்ண வேணான்னு சொல்லு பிரியா. நீ ஒரு வார்த்தை சொல்லு பிரியா, என்னை விட்டுருவாங்க பிரியா. ப்ளீஸ் பிரியா. உங்களை அப்பான்னு கூப்பிட முடியாது, கூப்பிடறதுக்கான அருகதை எனக்கு இல்லை சார். ஐஜி சார், என்னை தயவு செஞ்சு வீட்டுக்கு கூட்டு போங்க சார். நம்ம உட்காந்து பேசுவோம் சார். டேய், என்னடா சொல்ற? உட்கார்ந்து பேசணும். ஒடிச்சு கொன்னுடுவ ராஸ்கல். யார பார்த்து உட்கார்ந்து பேசணும்னு சொல்றேன்? ஸ்டேஷனுக்கு வாடா. முட்டிக்கு முட்டி லட்டில தட்டி தலைகீழ தொங்க விட்டு அடிக்கிறேன் பாரு, அப்ப பேசலாமா? நீ பிரதீப்னா அஞ்சலியை ஏமாத்தினதுக்கு அரெஸ்ட் பண்ணுவேன். இல்ல நான் பிரதீப் இல்ல சஞ்சய் சொல்லி பாரு, அப்படின்னா ஆள்மாறாட்ட கேஸ்ல தண்டனை கொடுப்பேன். ஒன்னால தப்பிக்க முடியாதுடா, புரிஞ்சுக்க. எப்படியா இருந்தாலும் தண்டனை உனக்கு நிச்சயம். இழுத்துட்டு போங்க. பிரியா காப்பாத்து பிரியா, பிரியா, பிரியா நான் சொல்றத கேளு பிரியா. பிரியா, நான் எந்த தப்பு பண்ணல பிரியா. நான் சொல்றதெல்லாம் உண்மை பிரியா. நான் நிரபராதி. இத பாருங்க, என்ன பொறுத்த வரைக்கும் சட்டத்துக்கு முன்னாடி யார் தப்பு செஞ்சாலும் அரெஸ்ட் பண்ணுவேன். அது என் பிள்ளையா இருந்தா கூட. அது சரி, கண்ணு கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்ன பிரயோஜனம்? என் பொண்ணு வாழ்க்கை பாழா போயிடுச்சே. அப்பா என்ன விட்டுற சொல்லுங்கப்பா. போடா. நான் எந்த தப்பு பண்ணலப்பா. ப்ளீஸ் பா, நான் செல்ல சொல்றத போடுங்க. கேளுப்பா. போடா உள்ள. போடா. நிரபராதிப்பா. டேய், நீ சஞ்சய் நீ தானே சொன்ன, அப்ப ஏன்டா நான் அப்பான்னு கூப்பிடுறேன்? அப்பா, அந்த உறவை என்னால விட முடியலப்பா. என்னது? ஏன்னா எனக்கு அப்பா கிடையாது. எங்க அப்பாவை நான் பார்த்தது கூட கிடையாது. உங்களை மாதிரி ஒரு நல்ல மனுஷன் எனக்கு அப்பாவா இருக்கிறது எனக்கு ஒரு பாக்கியம் தானப்பா. பாரு, இந்த சென்டிமெண்ட் டயலாக்லாம் என்கிட்ட வச்சுக்காத. முதல்ல நீ பிரதீப்னு ஒத்துக்க, அப்புறம் நீ எப்படி என்ன கூப்பிடணும்னு நான் சொல்றேன். அப்ப நான் சஞ்சய், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அப்ப நான் ஆள் மாறாட்டம் பண்ணா கூட என்னால உங்களை அப்பான்னு கூப்பிடாம இருக்க முடியலப்பா. பின்னிடுவேன். அப்பான்னு கூப்பிட்ட பின்னிடுவேன் ராஸ்கல். சாரி சார், என்ன மன்னிச்சிடுங்க. நான் நல்லவனா இருந்தா கூட ஆள் மாறாட்டம் பண்ணது குத்தம் தான். அதனால யாரும் பாதிக்கப்படலையே சார். நான் திருடல, கொள்ளை அடிக்கல, நான் யாரும் வாழ்க்கையும் கெடுக்கலையே சார். ராஸ்கல், என்னடா பேசுற நீ? ஒன்னால 2 குடும்பத்துக்கு நடுவுல பெரிய புயல் அடிச்சிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் நீதானே? கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நான் இல்ல சார், உங்க பையன் சார். டேய், நீதான்டா பிரதீப். சார் இல்ல சார், நான் சஞ்சய். நான் பார்க்கிறதுக்கு உங்க பையன் மாதிரியே இருக்கேன், அவ்வளவுதான். நான் உண்மையிலே சஞ்சய் சார். அப்புறம் சொல்லு. நான் சொல்றது எல்லாமே உண்மை சார். நான் எந்த பையன் சொல்ல சார். சார், உங்க பையன் பிரதீபை கண்டுபிடிச்சு அவனை அஞ்சலி கூட சேர்த்து வைங்க சார். நான் சொன்ன மாதிரி நாங்க 2 பேர் சார். பிரியாவோட கழுத்துல தாலி கட்டினது நான் சஞ்சய், ஆனா அஞ்சலி கெடுத்தது உங்க பையன் சார். அவங்க ஏலகிரியில தான் சார் இருக்கான் சார். அவனை எப்படியாவது கண்டுபிடிங்க சார். கொஞ்சம் மனிதாபிமானத்தோட என்னை பிரியாவை சேர்த்து வைங்க சார், ப்ளீஸ் சார். டேய் ராஸ்கல், என்கிட்டே கதை சொல்றடா நீ? போலீஸ்காரன் குடும்பத்துக்குள்ளேயே நுழைஞ்சு பிள்ளையா நடிச்சு ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டு அவ வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு நான் என்ன பண்ணணும்னு நீ சொல்லித்தரடா? அடிச்சிருவ ராஸ்கல்.
உங்களால உண்மை கண்டுபிடிக்க முடியல சார். எவ்வளவு சொல்றேன், சஞ்சய் பிரதீப்னு 2 பேர் இருக்கான்னு. அதையே நீங்க ஒத்துக்க மாட்டேங்கிறீங்களே சார். போங்க சார், போங்க, அவனை போய் கண்டுபிடிங்க சார். அதை நீங்க பண்ணாம இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவே கிடையாது சார். வேணும்னா என்ன வெளிவிடுங்க சார், நான் போய் அவனை கண்டுபிடிச்சு கூட்டு வரேன் சார். இதுக்கும் மேல பேசுற அடிச்சே கொன்னுடுவேன். போலீஸ்க்கு நீ ஹெல்ப் பண்றியாடா? முதல்ல உன்னை நீ காப்பாத்துக்க முடியுமான்னு பாரு. சார் நான் தப்பு பண்ணல சார். ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கிருக்க. காதலிச்சது ஒருத்த, தாலி கட்டினது இன்னொருத்த. பாவண்டா அந்த பொண்ணு. யார் பிரதீப் தெரியாம தடுமாறிட்டு இருக்கா. ஒன்றதெல்லாம் பண்ணிட்டு நியாயம் பேசிட்டு இருக்க நீ. என்ன கொன்னுடு வேண்டாம், உன்னை கொன்னுடுவேன். சரி, நீ என் பிள்ளை இல்லனா என் பிள்ளைங்கடா. என் பிள்ளைங்க சார், நான் எதுவும் பண்ணல சார். அவன் அங்க ஏலகிரியில தான் சார் இருக்கான். இத நான் நம்பல, இத நம்பவும் மாட்டேன். அப்படி ஒருத்தர் இருந்தானா இத்தனை நாள் என்னையோ என் மனைவியோ கான்டாக்ட் பண்ணிருப்பான்டா. நீ என்கிட்ட போய் சொல்ற, நீ அடி வாங்காம உண்மையை சொல்ல மாட்டேன். நீ தான்டா என் பிள்ளை பிரதீப். சார், நான் பிரதீப்பா இருந்திருந்தா நான் தான் பிரதீப்னு சொல்லி பிரியாவோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு போயிருப்பேன் சார். நீ அந்த பிளானோட தான் இருந்திருக்க. திடீர்னு அஞ்சலி வந்துட்டால, எஸ்கேப் ஆகிறதுக்கு பிரதீப் இல்லைன்னு சொல்ற என்கிட்ட. ஐயோ இல்ல சார், சார் நான் சொல்றது உண்மை சார், கொஞ்சம் நம்புங்க சார். உண்மையை சொல்ற வரைக்கும் விட மாட்டேன். இன்ஸ்பெக்டர், உன் வாயில உண்மை எப்படி வர வைக்கிறது எனக்கு தெரியும். சார் இல்ல சார், நான் சொல்றத நம்புங்க சார். தயவு செஞ்சு. என்ன செய்வீங்களோ தெரியாது. இவன் மரியாதையா உண்மையை சொல்ற வரைக்கும் என்ன வேணா பண்ணுங்க. இவன் ராஸ்கல். ஏய், சொல்றா உண்மை. சொல்றா. சார் அடிக்காதீங்க சார். சார் நான் சொல்றது உண்மை சார். சார் நான் பிரதீப் இல்ல சார், சஞ்சய். அப்பா சொல்லு சார், என்ன நம்புங்க சார். நான் பிரதீப் இல்ல சார், சஞ்சய் சார். அடிக்காதீங்க சார். எந்த தப்பு பண்ணல சார். பிரதீப் ஏலகிரியில இருக்கா சார். சார் இன்ஸ்பெக்டர். சார் சார் என்ன வெளிய வாங்க சார், நானே கண்டுபிடிக்கிறேன். ஏய், வாயை விட்டு சும்மாறா. வந்து கவனிச்சுக்கிறேன் உன்னை. சார், அவனை அடிக்காம விசாரிங்க. நீங்க போலாம். ஓகே சார், விசாரிக்கிறேன். சார், சார் என்னை காப்பாத்துங்க சார். சார் உன்னோட ஆளுங்க என்ன அடிக்கிறாங்க சார். சார் நல்ல வேலை வந்தீங்க சார், என்னை காப்பாத்துங்க சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். சார் என்கிட்ட தெருப்பு இருக்கு. எல்லாரும் சேர்ந்து ஒரு செருப்பால் அடிச்சப்பா, ஒட்டுமொத்தமாக உன்னை 10 வருஷம் போடல தரலான்னு பிளான் பண்ணப்பா, உங்களை பரிதாபப்பட்டு போலீஸ் கேஸ்ல உன்னை காப்பாத்தி என் வீட்டில் தங்கறதுக்கு இடம் கொடுத்தேன், சோறு கொடுத்தேன், பணம் நீ கேட்கும் போது கொடுத்துருக்கேன். ஆனா எனக்கே நீ மூஞ்சில காரி தூப்புறியா? எனக்கே துரோகம் பண்றியா? சார் நான் என்ன சார் பண்ணேன்? நான் எதுவுமே பண்ணல சார். என்ன பண்ணையா? ஏன் வீட்டுக்குள்ளே வந்து ஏன் பொண்ணு மேல கை வைக்கிறியா? ஐயோ சார், உன்னை என்ன பண்ற பாரு ராஸ்கல். சார் 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 நான் ஒன்றும் பண்ணல சார். சார் சார் நான் கேளுங்க சார், ப்ளீஸ் சார். பிடிக்கணும் சார். சார் சார் வேணாம் சார். சார் என்ன ஒன்றும் பண்ணாதீங்க சார். சார் சார் நான் ஒன்றும் தப்பு பண்ணல சார், ப்ளீஸ் சார். சார் சொன்னா கேளுங்க சார். சார் சார் என்ன ஒன்றும் பண்ணாதீங்க சார். சார் சார் வேணாம் சார், ப்ளீஸ் சார். சார் 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 வேணாம் சார், நான் ஒன்றும் பண்ணல சார். சார் 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 நான் தான் சொல்றேன்ல சார். சார் சொன்னா கேளுங்க சார், ப்ளீஸ் சார். சார் வேணாம் சார். சார் வேணாம் சார். சார் என்னை விட்டுருங்க சார். சார் என்னை விட்டுருங்க சார். சார் ப்ளீஸ் சார் விட்டுருங்க சார். சார் நான் சொல்றது கேளுங்க சார். சார் சார்
சார் சார் சார் ப்ளீஸ் சார் 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 வேணாம் சார் ப்ளீஸ் சார் 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 வேணாம் சார் 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 ப்ளீஸ் சார் சார் வேணாம் சார் விட்டுருங்க சார் 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 ப்ளீஸ் சார் சார் என்னை விட்டுருங்க சார் ப்ளீஸ் சார் விடுங்க சார் ப்ளீஸ் சார் சார் கெஞ்சி கேட்குறேன் சார் ப்ளீஸ் சார் 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 பயமா இருக்கு சார் சார் வேணாம் சார் என்னை கொள்றாதீங்க சார் சார் ப்ளீஸ் சார் சார் ப்ளீஸ் சார் 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 விட்டுருங்க சார் ப்ளீஸ் சார் 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 சொன்னா கேளுங்க சார் சார் நான் எதுவும் பண்ணல சார் சார் ப்ளீஸ் சார் என்னை விட்டுருங்க சார் சார் ப்ளீஸ் சார் 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 விட்டுருங்க சார்